இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வினோத், என்ன நடந்தது? என்ன மீட் பண்ணணும்னு சொன்னவரு ஏன் என்ன மீட் பண்ணவே இல்ல? மேம், அது சொல்லுங்க. ஏன் மென்னு முழுங்குறீங்க? நீங்க மறைச்சாலும் யார் மூலமாவது இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிடும். இல்ல மேம், நேத்து சிவதானு ஐயா ஆபீஸ்க்கு வந்தாரு. அப்ப ஜானு, என்ன பிரச்சனை? காலையில மீட்டிங் போட்டுட்டு இருக்கா? சிவதானு ஐயா நமக்கு ரா மெட்டீரியல் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. சோ வாட்? தரலன்னா என்ன? போட்டும். அவங்க மட்டும் தான் மார்க்கெட்ல இருக்கிற டீலரா என்ன? நாளைக்கே ஒரு நியூஸ் பேப்பர்ல சின்னதா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா போதும். கன்னியாகுமரியில இருந்து விழுப்புரம் வரைக்கும் மொத்த விவசாயியும் கண்ணை மூடிட்டு நம்ம கம்பெனி முன்னாடி வந்து நிப்பாங்க. ரொம்ப ப்ரிப்பேர்டா பேசுறீங்களே. உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா? தெரியுமே. சிவதான ஐயா நம்ம ஆபீஸுக்கு வந்தாரு. அவரோட பொருட்களுக்கெல்லாம் விலை அதிகமா கேட்டாரு. அது கட்டுப்படி ஆகாதுன்னு சொன்னேன். பழைய ரேட்டுக்கு பண்றதா இருந்தா பண்ணலாம், இல்லனா வேணான்னு சொன்னேன். போயிட்டாரு. சிபி சார், என்ன பண்ணிருக்கீங்க? அவர் நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு முக்கியமானவர்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு வருஷமா மெட்டீரியல் சப்ளை பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுமா? ஏய், என்ன இப்போ? என்னமோ அவர் நமக்கு ஃப்ரீயா மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்க. நாம பணத்தை கொடுக்கிறோம், அவரு பொருளை கொடுக்கிறாரு, அவ்வளவுதானே? சும்மா பிசினஸ்ல ஒருத்தரையே பிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம பிசினஸ் தான் லாஸ் ஆகும். இவங்களை விட்ட வேற ஆளா இல்ல. பணத்தை கொடுத்தா 100 பேர் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. என்ன என்ன பேசுற? யார கேட்டு இந்த முடிவு எடுத்திருக்க? உனக்கு சிவதானு ஐயா யாருன்னு தெரியுமா? இத பணத்துக்காக மட்டும் நடத்துற பிசினஸ் நினைச்சியா? மனுஷங்களை இப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரீட் பண்ற மனநிலை உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? சிவதானு ஐயா எப்படிப்பட்ட மனுஷன்? அவரை போய் விவசாயம் நஷ்டம், அதை செய்யறது அவமானம்னு பல பேர் இந்த தொழிலை விட்டுட்டு வெளியில போயிட்டு இருக்கும் போது இந்த உலகத்துல விவசாயத்தை விட புனிதமான தொழில் வேற இல்லைன்னு தான் வாழ்க்கை மொத்தத்தையும் அதுக்காகவே அர்ப்பணிச்சு வாழ்ற ஒரு மனுஷன் அவரு.